நம்ம முதலமைச்சர் விஜயண்ணாவோட இன்னைக்கான சம்பவம் என்னது அப்படின்னா டிவிகே ஆட்சிக்கு வந்த 100 நாள்லயே 1,00,000 கோடி இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராஜெக்டை நம்ம தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்திருக்காங்க. போன டிஎம்கேவோட ஆட்சியில 100 நாட்கள்ல 28,500 கோடி இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராஜெக்ட் தான் கொண்டு வந்தாங்க. அதை விட டிவிகே கொண்டு வந்தது டபுள் இல்ல ட்ரிபிள் மடங்கு அதிகமான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராஜெக்ட். போன தடவை டிஎம்கே 49 ப்ராஜெக்ட்ஸை சைன் பண்ணியிருந்தாங்க. இந்த வாட்டி டிவிகே 104 ப்ராஜெக்டை சைன் பண்ணியிருக்காங்க. இது மூலமா நம்ம தமிழ்நாட்டில் 1,20,000 பேருக்கு மேல வேலை வாய்ப்புகள் வந்து கிடைக்க போகுது. அடுத்ததா செந்தில் பாலாஜி இருக்காரு இல்லையா, அவரு டிஎம்கேல இருந்து வெளியே போக போறாரு. வெளியே போறதுக்கான ஒரு ஐடியால இருக்கிறதா ஒரு நியூஸ் வந்திருக்கு. செந்தில் பாலாஜி வந்து சென்னையில தான் இருக்காரு. சென்னையில இருந்துட்டே ஸ்டாலின், உதயநிதி ஸ்டாலின் இவங்களை யாருமே மீட் பண்ணாம வந்து தலைவர் அவாய்ட் பண்ணிட்டு இருக்காராம். அது மட்டும் இல்லாம அசம்பிளிக்கு போனா கூட அங்க இருக்கிற சீனியர் எம்எல்ஏஸ் கிட்ட வந்து அவர் பேசுறத முற்றிலும் வந்து தவிர்த்துட்டு வராராம். என்ன ரீசன் அப்படின்னா, நம்ம செந்தில் பாலாஜி திரும்புற இடமெல்லாம் வந்து அவரை சுத்தி லாக் பண்ணி வச்சுட்டாங்க. ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா போக்குவரத்து துறையில வேலை வாங்கி தரதா வந்து பல பேர்கிட்ட வந்து லஞ்சம் வாங்கியிருக்காரு. இன்னொரு பக்கம் டிவிகே எம்எல்ஏவை விலைக்கு வாங்குறதா பேரம் பேசினாரு. இன்னொரு பக்கம் மின்சாரத்துறையில டிரான்ஸ்பார்மர் ஊழல் அப்படின்னு நிறைய வழக்குகள் வந்து அவர் மீது இருக்கு. இது எதுக்குமே வந்து டிஎம்கே அவருக்கு வந்து ஹெல்ப் பண்ணவே இல்லையாம். அதனால தலைவர் வந்து ரொம்ப மன உடைச்சல் ஆயிட்டாராம். ஏன்னா டிஎம்கே தோத்ததுக்கு நிறைய ரீசன் இருக்கு. அதுல முக்கியமான ரீசன் செந்தில் பாலாஜி கிட்டையும் ஒரு பங்கு இருக்கு அப்படின்னு எல்லாருமே நினைக்கிறாங்க. டிஎம்கேல இருக்கிற எம்எல்ஏஸ் மீது வந்து எல்லாருமே ஊழல் பண்ணியிருக்காங்க. எல்லார் மீதும் பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு கேஸ் இருக்கு. ஆனா டிஎம்கேலேயே அதிக வழக்குகள் யாருக்கு இருக்கு அப்படின்னா செந்தில் பாலாஜிக்கு மட்டும்தான் இருக்கு. ஏன்னா திரும்புற இடம்லாம் வந்து ஊழல் பண்ணி வச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாம பெரிய டிராபேக்கா டிஎம்கேக்கு இருந்தது கரூர் சம்பவம், அப்புறம் அந்த பாட்டிலுக்கு 10 ரூபா. இது ரெண்டுமே வந்து அந்த பிரச்சார டைம்ல பெரிய ஒரு டிராபேக்கா டிஎம்கேக்கு அமைஞ்சது. அதனால டிஎம்கே தோத்ததுக்கு ஒரு முக்கியமான ரீசன், ஒரு முக்கியமான பங்கு அவருக்கும் இருக்கு. அதனால அவரை கட்சியிலிருந்து தள்ளி வைக்கிறது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லி கட்சியில் இருக்கவங்களே வந்து டிசைட் பண்ணி அவரை வந்து அவாய்ட் பண்ணி வச்சிருக்காங்க. இன்னொரு பக்கம் இவரும் வாண்டடா போய் ஸ்டாலின் சாரியோ உதயநிதி ஸ்டாலின் அவர்களையோ மீட் பண்ணாம தவிர்த்துட்டு வராரு. இப்போ எல்லாருக்குமே வந்து ஒரே குழப்பமா இருக்கு. இப்போ செந்தில் பாலாஜி இங்கேயே இருப்பாரா இல்ல கட்சியை விட்டு வெளியே போயிருவாரா அப்படின்னு. ஆனா எனக்கு தெரிஞ்ச விஷயம், அவர் ஜெயிலுக்கு மட்டும் போவாரு, அது மட்டும் உறுதியா நான் சொல்லுவேன். அடுத்ததா ஏவா வேலு இருக்காரு இல்லையா, ஏவா வேலு மேல வந்து ஒரு அறப்போர் இயக்கம் லஞ்ச ஒழிப்பு துறையில வந்து கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட 8 கோடி கிட்ட வந்து ஊழல் பண்ணியிருக்காராம். அது மட்டும் இல்லாம எலெக்ஷன் டைம்ல பிரச்சார டைம்ல கவர்மெண்ட்டுக்கு சொந்தமான ஏரியிலிருந்து மணல் வந்து திருடி இருக்காரு. ஏரியிலிருந்து மணல் எடுக்கலாம், ஆனா அதுக்குன்னு சொல்லி ஒரு குறிப்பிட்ட லிமிட் இருக்கு, இவ்வளவுதான் மணல் எடுக்கணும் அப்படின்னு. அதையும் தாண்டி எக்ஸ்ட்ராவா வந்து இவர் மணல் எடுத்திருக்காரு அப்படின்னு பக்காவான ஆதாரத்துடன் வந்து லஞ்ச ஒழிப்பு துறையில அறப்போர் இயக்கம் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. இது தொடர்பாக கூடிய சீக்கிரம் இவர் மீது கேஸ் ஃபைல் பண்ண போறதாகவும் சொல்றாங்க. அடுத்ததா நம்ம சென்னை எண்ணூர்ல இருந்து மகாபலிபுரம் வரைக்குமே வாட்டர் மெட்ரோ டிரான்ஸ்போர்ட்டா கொண்டு வர போறாங்க. இப்போ கவர்மெண்ட் வந்து இதுக்கான ஸ்டெப்ஸ் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சென்னை மெட்ரோ லிமிடெட் பாத்தீங்கன்னா இப்போ டெண்டர் கால் ஆஃபர் விட்டுருக்காங்க. எந்த கம்பெனி பெஸ்டா டெண்டர் கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு இந்த ப்ராஜெக்ட் போக போகுது. அடுத்ததா ஆதவ் அர்ஜுனா பெயர்ல 8 கோடி வந்து ஊழல் பண்ணியிருக்காங்க. ஆதவ் அர்ஜுனாவோட பேர்ல ஒரு இமெயில் ஐடி வந்து கிரியேட் பண்ணி அவர் மாதிரியே பேசி 8 கோடி வந்து லஞ்சம் வாங்கியிருக்காங்க. இப்போ அது தொடர்பாக ஒரு 2 பேரை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்ததா ஆகஸ்ட் 15 அன்னைக்கு நம்ம சிஎம் விஜயண்ணா தலைமைச் செயலகத்துல ஃபர்ஸ்ட் டைமா நேஷனல் பிளாகை ஏத்த போறாரு. அதுக்கான அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வந்திருக்கு. 45க்கு அவர் நேஷனல் பிளாகை ஏத்த போறாரு. அது மட்டும் இல்லாம போலீஸோட பரேடு இருக்க போகுது. நிறைய பேருக்கு அவார்ட்ஸ் கொடுக்க போறாங்க. அது மட்டும் இல்லாம சில ஸ்பெஷல் ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அதுக்கான ஒத்திகை நிகழ்ச்சி எல்லாம் வந்து இப்போ ஆல்ரெடி ஸ்டார்ட் ஆகி போய்கிட்டு இருக்கு. இதுக்கு எல்லாரும் எவ்வளவு வெயிட் பண்றீங்க அப்படிங்கறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. 40 வருஷம் கழிச்சு புதுக்கோட்டையில் இருக்கிற தெப்பக்குளத்தை தூர்வார பணியை வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. மழைக்காலம் ஸ்டார்ட் ஆக போகுது அப்படிங்கிறதுனால நீர்நிலைகளை தூர்வாரும் பணி வந்து ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி ஆனந்த் சார் வந்து ஸ்டார்ட் பண்ணி வச்சாரு. இப்போ 40 வருஷமா தூர்வாராம அப்படியே இருந்த புதுக்கோட்டையில் இருக்கிற தெப்பக்குளத்தை டிவிகே கவர்மெண்ட் ஆட்சிக்கு வந்ததும் அதை கையில எடுத்து தூர்வாரும் பணியை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்ததா விவசாயிகள் எல்லாருமே ஹாப்பி என்னாச்சு அப்படின்ற மாதிரி தனரக நெல் குவிண்டலுக்கு 289 ரூபாயும் கரும்பு ஒரு டன்னுக்கு 709 ரூபாயும் வந்து ஊக்கத்தொகையா வழங்கப்படும் சொல்லியிருந்தாங்க இல்லையா, அதுக்கு நம்ம சிஎம் விஜயண்ணாக்கு நன்றி தெரிவிச்சு விவசாயிகள் எல்லாருமே ஒரு வீடியோ வெளியிட்டு இருக்காங்க. மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி உள்ளீர்கள். இது எங்கள் விவசாயிகளின் வாழ்வில் மிகப்பெரிய மறுமலர்ச்சியை ஏற்படுத்தும். யாராலும் செய்ய முடியாததை செய்து காட்டிவிட்டீர்கள். உங்களால் மட்டுமே செய்ய முடியும், உங்களால் செய்து முடித்திருக்கிறீர்கள். மிகப்பெரிய சந்தோஷமான ஒரு இந்த தருணத்தில் எங்கள் விவசாய சங்கம் சார்பாகவும் விவசாய தொழிலாளர்கள் சார்பாகவும் மிகவும் மகிழ்ச்சியுடன் கூறுகிறோம். மிகப்பெரிய மாற்றம், மிகப்பெரிய முன்னேற்றம் எங்கள் வாழ்வில் மிகப்பெரிய முன்னேற்றத்தை ஏற்படுத்தும் என்று நாங்கள் மிகவும் சந்தோஷமாக கூறுகிறோம். விஞ்ஞானம் தமிழக முதல்வருக்கு மிக்க நன்றி. அடுத்ததா செய்யோன் படத்துல சீமான் அவர்கள் வந்து நடிக்க போறாராம். என்ன கேரக்டர் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சதுன்னா எல்லாரும் ஷாக் ஆயிடுவீங்க. முருகன் வேடத்துல வந்து அவர் நடிக்க போறாரு. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. என்னடா முருகருக்கு வந்த சோதனை அப்படின்ற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். இதுதான் இன்னைக்கான விஷயங்கள். இந்த மாதிரி டே டு டே இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்க விஜய் வசந்த சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.